நம்ம மீனா அப்பத்தா சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்கப்பா எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் செகண்ட் போடுறேன். எனக்கு வந்து பெரிய மிஷின் காட்டினேன் இல்லையா, இப்போ வந்து இது சின்ன மிஷின் காட்டுறேன். சின்ன மிஷினுக்கு வந்து இது வந்து பாப்பின் பாருங்கள். இது பெரிய மிஷினுக்கும் சின்ன மிஷினுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து பெரிய மிஷினோடது, இந்த ஒயராக இருக்கும் பாருங்கள், இது பெரிய மிஷினோடது. இது வந்து ஹைட்டு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் அப்படி இவ்வளோ பெருசுன்னா இது வந்து சின்ன மிஷினுக்குள்ளது. இது வந்து இதை மாட்டி இதை வந்து இந்த பக்கமே எடுக்கணும், இந்த பக்கமே இப்படி மாட்டணும். சின்ன மிஷினுக்கு ஊசி வந்து சப்பையாக இருக்கும். நம்பர் வந்து 16. இது மாதிரி சப்பையாக இருக்கும் சின்ன மிஷினுக்கு, நம்பர் 16. இது வந்து பெரிய மிஷினோட ஊசி, இது வந்து உருண்டையாக இருக்கும், 18 நம்பரு. சரிங்களா? இது வந்து பெரிய மோட்டா ஊசி. இது வந்து நமக்கு வந்து எதுவும் பிரிக்கிறதுக்கு நூல் வேணால் சுற்றுறதுக்கு இது வந்து இந்த மிஷின் இது வந்து எப்பயும் தேவைப்படும். இது வந்து நெயில் வந்து இது வந்து நூல் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நூல் சிசர் வந்து தேட வேணாம், இது வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். வந்து சின்ன மிஷினை வந்து இப்போ வந்து ஊசி கோர்க்க போகிறோம்ப்பா. ஊசி எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள். அதை கழட்டிடுங்க. கழட்டி எடுத்துகிட்டு திருப்பி மாட்டுங்க. இப்படி இதுதான் ஈஸியாக கழட்டிடலாம். இதை வச்சு ஸ்க்ரூ வச்சு கழட்டலாம். ஸ்க்ரூ வச்சு கழட்டிட்டு மாட்டுறதுக்கு வந்து அதை லேசாக ஆறது வரை உள்ளே தூக்கி வச்சுட்டு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். ஒரு 4 வாட்டி கழட்டி மாட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். நூல் அப்படி கோருங்க. ஒரு கணக்கு வெளிச்சங்க அப்படி பங்கிட்டு வந்து இந்த ஊசி கழட்டி மாட்டுறது தான் அப்பத்தா வந்து அன்றைக்கி சொல்லலை, இப்போ தான் 2வது வீடியோவில் தான் நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் ஈஸியாக கழட்டி 4 வாட்டி நீங்கள் கழட்டி மாட்டினீங்கன்னா நமக்கும் நல்லா மனப்பாடம் ஆகிடும். சின்ன மிஷினில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுப்பா. அது நம்பர் பாருங்கள், 1லேருந்து மேலே 5 வரை இருக்குது. இது வந்து ஒன்றில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அகல தையல், ஓட்டு தையல் மாதிரி பெருசாக வச்சுக்கலாம். சப்போர்ட்டிங் தையல் போடும்போது லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் சப்போர்ட்டிங் தையலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க 1. அதுக்கு மேலே நம்ம டைட் பண்ணோன்னா கொஞ்சம் பாருங்கள், ஜாக்கெட்டுன்னு வரும்போது 5க்கு வச்சுக்கோங்க. நல்லா கரெக்டான தையல்னா. அதுக்கு முன்னாடி வேணால் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு 3ல் வச்சுக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது. இப்போ தையலுக்கு வந்து முக்கியமானது இதாப்பா, இதுதான் டென்ஷன். இது வந்து நம்ம இது தைக்கும்போது இந்த இதில் வந்து நூல் இருக்கான்னு பார்த்துக்கறணும். இல்லாட்டி லூப் அடிக்கும். இதில் நூல் இருந்தால் லூப் அடிச்சிடும். நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, லூஸ் வைக்கிறது, டைட் வைக்கிறதெல்லாம் இதுதான். ரொம்ப டைட் வச்சோம்னா நூல் கட் ஆகிடும். இது வந்து மீடியமாக வச்சுக்கறணும். இதுவும் நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இது தான் ரெண்டும் முக்கியமானது நமக்கு. 2வது தையல் வந்து கெட்டி ஆகிட்டு தையல் துணி நகரவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை கழட்டி பார்த்துக்கலாம். இதை வந்து ஸ்க்ரூ வச்சு கழட்டிடலாம். இப்படி கழட்டிட்டு கையில் எடுக்கலாம். இது பத்திரம், கீழே போட்டக்கூடாது. ரொம்ப கவனமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறணும். ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியமான பொருள். இதை வந்து கழட்டிடலாம். இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது தூசி இருக்குது பாருங்கள், தூசி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா கிட்டக்க இருந்தால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா துணியில் வந்து துணி தைச்சி இந்த மாதிரி வந்துடும். இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஊசியில் கூட எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அழகாக இது இருந்ததுன்னா நமக்கு வந்து துணி வேகமாக மூவ் ஆகாது, நகலாது. இதெல்லாம் முதல்ல சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் வந்து சின்னது வந்து நமக்கு வந்து மெக்கானிக் இல்லாமல் இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். இதை கற்றுக்கிட்டோன்னா இதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஆயில் போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் சின்ன வேலையெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா மெக்கானிக் வந்து தேட வேண்டாம். இது எதுக்கு நூல் கட் ஆகுது, இதில் என்ன மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக்லாம் பார்த்துக்கிட்டோம்னா. பெருசுன்னா நம்ம மெக்கானிக் கூப்பிட்டு தான் ஆகணும். கையிலேயே நம்ம மாட்டிடலாம். மாட்டிட்டு நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம்.
இது பாப்பிஸ் போட்டு அடியில் கூடி போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்னதாக வந்து நான் அப்போ வந்து சொல்லிட்டேன். இது கலட்டி வைக்கும்போது ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு எடுத்து மாட்டணும். சின்னது விழுந்துடக்கூடாது. ஏன்னா அது 2 இதுவும் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நூல், இதுக்குள்ளே வந்து நூல் மாட்டிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் நூல் மாட்டிட்டோம்னா நம்ம வந்து இதெல்லாம் கலட்டி எடுத்து நமக்கு தெரியாது. மெக்கானிக்கை தான் நம்ம கூப்பிடணும். இதில் வந்து நூல் தைக்கும்போது பறந்து வந்து இதில் நூல் மாட்டிடும். இது ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இதுக்குள்ளே இந்த வீலுக்குள்ளே மாட்டிடக்கூடாது. இந்த வீலுக்குள்ளே போய் இல்லாட்டி இதை கலட்டி தான் மெக்கானிக் வந்து எடுப்பார். நம்ம இதில் இதுதான் முக்கியமானது. இதான் இந்த வீடியோவில் சின்ன மிஷினை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்ப்பா. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து சின்ன மிஷினை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். புதுசு கிடச்சா புதுசு வாங்கிடுங்க. இல்லாட்டி பலருக்கு வந்து சின்ன மிஷின் கூட பழசு கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது விலையும் கம்மியாக இருக்கும். அதை வாங்கி கற்றுக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு அப்பத்தாக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.